Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஆட்ரை க்ளே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஆட்ரை க்ளே கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கலரிங் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து நம்ம ரவுண்ட் பீஸாக கட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்து அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஓரளவு மீடியமான சைஸில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு கொஞ்சம் தேவைப்படும், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க, செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் செய்ய தெரிஞ்சிருக்கும், அதனால நான் அதை சொல்லலை. ஓகே, இப்போ அந்த கார்ட்போர்டில் வந்து நான் ஒரு 6 லைன்ஸ் வரைகிறேன். அப்படியே சைடில் நான் வரைகிறேன். அது ஒரு ஷேப் மாதிரி நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட் மேலே வரைய போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். நான் இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே வைக்கல, அப்படியே வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சமே அதை வந்து டார்க்னஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிடலாம். வரைஞ்ச அந்த இடத்துலலாம் நம்ம இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கை வச்சு ஒட்டணும். இவ்வளோ லென்த்து ஸ்டிக்கை ஒட்டக்கூடாது, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. கரெக்டாக அந்த நம்ம எவ்வளோ லைன் போட்டிருக்கோமோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிக்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன், இதே மாதிரி மேலே ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு ஒட்டிகிட்டே வாங்க. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டிக் செய்யும் போதே சின்ன சின்ன பீஸாக வந்து செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்படி பெருசாக செஞ்சு ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒட்டுங்க. நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன், அதனால இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் அங்கே கோடு போட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் தேவைப்படும். ஐஸ்கிரீம் ஸ்டிக் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். ஓகே, நிறைய கிராஃப்ட்டுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணியிருப்போம், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக் இப்போ இந்த தடவை வாங்கின ஸ்டிக் வந்து ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் கட் பண்ணேன். சிசர் வீணாக போயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் பார்த்து கட் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னது பெருசு, ஒரே சைஸாக இல்லாமல் கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வச்சு ஒட்டணும்ல, அது உள்ளே மட்டும் இந்த மாதிரி நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஒட்டணும். ஓகே, எப்படி ஒட்டுறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேப்பு இல்லாமல் பக்கத்தில் ஒட்டிக்கோங்க. ஓகே, ரொம்ப கேப்பும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப பக்கத்துலேயும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். ஒரு செங்கல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு அடுக்கி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கணும் நம்மளுக்கு ஃபினிஷிங். அது மாதிரி இருக்கிறதுக்காக பக்கத்தில் கொஞ்சம் பெருசு ஒட்டுறீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒட்டுங்க. நீங்கள் ஒட்டும் போது கட் பண்ண பீஸ் சில டைம் வந்து சரியாக வராது. அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி அப்போ ஒட்டிக்கோங்க. ஓகே, கட் பண்ணது கரெக்டாக இல்லையே அப்படின்ற இடத்துல மட்டும் நீங்களே ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த கிராஃப்ட் வந்து நான் ஃபெவிகால் வச்சே பண்ணிட்டேன். நீங்கள் ஹார்ட்லி இருந்துச்சுன்னா கூட இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகாலே வந்து நல்லா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி பேப்பர் ஸ்டிக், அதுக்கப்புறம் கார்ட்போர்டு எல்லாமே நல்லா ஒட்டும். அதனால் நான் வந்து ஃபெவிகால் வச்சே பண்ணிட்டேன், சீக்கிரமாகவும் ஒட்டிக்கிச்சு. இப்போ மேலே ஒட்டிட்டேன்னா இதே மாதிரி அதுக்கு கீழ் சைடும் ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப கேப்பும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப வந்து பக்கத்துலேயும் இல்லாமல் சேர்த்து வச்சு ஒட்டியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து காமனாக ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அது உள்ள அந்த கார்ட்போர்டு, அதுமாதிரி அந்த பேப்பர் ஸ்டிக்கு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமே கலர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப டார்க்னஸாக இருந்துச்சு. அதனால் சரி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்லேயே ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி சின்ன ஸ்ப்ரே டப்பாவில் வந்து இந்த பெயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா அப்படி கூட அடிச்சு விடலாம், கொஞ்சம் ஈஸியாக. இதுக்கு ஃபுல்லாக நல்லா கலர் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருங்க. அடுத்து நம்ம ஆட்ரை க்ளே எடுத்துக்கலாம். இந்த க்ளே வந்து நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 115 கொடுத்தாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலரிங்கும் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரலாம். நான் வந்து ஒயிட் கலர் கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஒரு கவர் போட்டு ரொம்பவே சேஃப்டியாக இருந்துச்சு. இப்போ தான் ஆட்ரை க்ளேயில் காயாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கிராஃப்ட்டுக்கு நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் க்ளே எடுத்த மாதிரியே வச்சிடலாம். இதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு இன்னும் காயாமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அந்த க்ளே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த க்ளேவை வந்து நம்ம அந்த சப்பாத்திலாம் உருட்டுவோம்ல, அந்த கட்டையில் வச்சு இப்படி தட்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளே டூல்ஸும் அப்புறம் கொஞ்சம் மோல்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கிற பூ மாதிரி ஒரு மோல்டு இருந்துச்சு. அந்த மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 பீஸ் இருக்கும்.
சாரி 4 பீஸ் இருக்கும். அதாவது பெருசு, அதுக்கப்புறம் அதை விட சின்னதுன்னு சொல்லிட்டு 4 பீஸ் இருக்கும் அதில். இப்போ அதுலேயே பெரிய பூ வந்து நான் ஒரு 2 3 செஞ்சுக்கிறேன். சாரி, நிறைய செஞ்சுக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். ஓகே, இதில் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அதை விட சின்ன சைஸ் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் பூ செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த 4 சைஸ்லேயுமே வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பூ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்தோன்னா அழகாக வந்துடுது. ரொம்ப குட்டியாக அந்த லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சுல, அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்றனால அதுலேயுமே கொஞ்சம் பூ வந்து நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு, இருந்தாலும் அதையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்ட்டு அதுலேயுமே செஞ்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு கொஞ்சம் பூ செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பூவெல்லாம் செஞ்சாச்சு. அடுத்து இதுக்கு லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். லீஃப் ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி லீஃப் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த லீஃப் மோல்டுலேயுமே பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அதாவது பெருசு, அதுக்கப்புறம் அதை விட சின்னது, அதுக்கப்புறம் அதை விட குட்டியாக வருது. ஒரு 3 பீஸ் இருக்கும். அதில் வந்து பெருசில் கொஞ்சம் செஞ்சுக்கலாம், அதே மாதிரி சின்ன பீஸில் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இந்த மோல்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த லீஃபில் இருக்கும்ல சின்ன சின்ன டெக்ஸ்சர், அது எல்லா டெக்ஸ்சருமே இதுலேயுமே இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிட்ட பிறகு. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தனித்தனி பீஸாக எடுத்துக்கலாம். அது நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அப்படியே கூட வந்துடும். நான் அப்படியே வச்சு எடுத்துட்டேன்றனால இப்படி தனித்தனியாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அது பத்தாதுன்னு தோணுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து இப்போ பெருசாக செஞ்சோம்ல அந்த பூ, அதில் வந்து சின்ன சின்னதாக சென்டரில் அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் எடுத்துகிட்டு அந்த பூவோட சென்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸாக இருக்கும். பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா பூக்குமே பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பெருசாக செஞ்சோம்ல அதுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன சின்னதுக்கெலாம் பண்ணால் அவ்வளோ பண்ண முடியல. அதனால வந்து அதை ஒட்டிட்ட பிறகு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெருசாக இருந்த பூ எல்லாத்துலேயும் அதோட சென்டரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து எல்லா பூலையும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸு அப்புறம் லீஃப் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒட்டுறதான் நம்மளுக்கு வேலை. ஓகே, இப்போ நான் வந்து அந்த பெருசாக ஒரு ஃப்ளவர் செஞ்சோம்ல, அதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுல, அதை வந்து இப்படி அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒட்டுறேன். இது எப்படின்னா ஃபுல்லாக லெஃப்ட்டில் மட்டும் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால் அதில் பெருசு, அதுக்கப்புறம் சின்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒட்டிக்கோங்க. பெருசும் சின்னதும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ரைட் சைடு போயிடாமல் லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு சி நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து நம்ம ஒட்டணும் இந்த பூ எல்லாத்தையும். ஓகேவா, குட்டி குட்டியாக நம்ம செஞ்சோம்ல அந்த பூ எல்லாத்தையும் அழகாக லைன் பை லைனாக ஒட்டியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஃபாஸ்ட்டாக வீடியோ போகுது, ஏன்னா ரொம்ப நேரம் ஒட்டிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்லோவாக காமிச்சேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னா கொஞ்சம் பெரிய பூ அப்புறம் சின்ன பூ இதெல்லாமே வந்து சேர்த்து ஒட்டுறேன். அப்படி ஒட்டினா தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அடுத்து வந்து 2வது சைஸ் பூ இருக்குல்ல, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுல, அந்த பூவில் வந்து இந்த மாதிரி இன்னொரு டூல்ஸ் எடுத்துகிட்டு சின்னதாக அந்த சென்டரில் மட்டும் இப்படி ஹோல்ஸ் மாதிரி போடுறேன். ஹோல்ஸ் இல்லை, சும்மா நம்ம அழுத்த மாதிரி கொடுக்குறோம். அது எதுக்காக அப்படின்னா அழகாக அதுவுமே கொஞ்சம் எம்போஸாக தெரியும்ல, அதுக்காக தான். அதேமாதிரி இந்த குட்டி குட்டி பூ இருந்துச்சுல, அதுலேயுமே சின்ன ஹோல்ஸ் மாதிரி சென்டரில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பூ எல்லாம் ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த லீஃப் இருக்குல்ல, அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒட்டிக்கலாம். அதுவுமே எப்படின்னா நான் உள்ளுக்குள்ளெல்லாம் ஒட்டலை, வெளியில் சைடு வந்து தெரிகிற மாதிரி கொஞ்சம் லீஃப் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி தான் நான் ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய இலையை எடுத்து அந்த 3 இடத்துல ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சின்ன இலையாக 2 செஞ்சோம்ல, அதுக்கு அடுத்த சைஸில் இருக்கிறத வந்து மேலே 2, அதுக்கப்புறம் கீழே 2, அதுக்கப்புறம் அதை விட குட்டியாக செஞ்சோம்ல, அதையுமே அதுக்கு மேலே 2 பீஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கீழே 2 பீஸ் ஒட்டியிருக்கேன். இப்படி வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒட்டியிருக்கோம். ஓகே, ஒட்டியாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளே தேவைப்படும். கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க. அந்த க்ளேயை வந்து நல்லா இப்படி உருட்டிட்டு நீல பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது எதுக்காகனா ஒரு கொடி மாதிரி எஃபெக்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரி இந்த க்ளேயில் எவ்வளோ வருமோ அவ்வளோ செஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் தேவைப்படும், அவ்வளோ செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ செஞ்சாச்சு. அடுத்து அந்த எக்ஸ்ட்ராவாக வெளியே பீஸ் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெளியே ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாத்துலேயும் கொடியாக வளர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்காக ஃபெவிகால்லையே நான் வந்து கொடி மாதிரி அப்படியே வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த உருட்டி வச்சுருந்தோன்னே அந்த க்ளேவை எடுத்து இப்படி ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் சுற்றி இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, அப்போ தான் க்ளே எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் கலர் பண்ணுறது தான் வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ளே காய வைக்கணும். அதனால் அந்த ஸ்டிக் ஓட்டணும்ல, ஐஸ்கிரீம் ஸ்டிக், அதுக்கு மட்டும் கலர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் வந்து அதுக்கு கோல்டன் மெட்டாலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கலர் எடுத்து நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஓட்டணும்ல, அதுக்கு மட்டும் கலர் பண்ண போகிறேன். ரொம்பலாம் வந்து டார்க்காக அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக நம்ம கையிலேயே டிப் பண்ணிவிட்டு அதை மேலே தேய்ச்சி விட்டுட்டிங்கனாலே போதும். ப்ரஷ்ஷெல்லாம் கூட இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அதேமாதிரி அந்த சைடில் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் மாதிரி ஒட்டியிருந்தோம்ல, அதுலேயுமே வந்து கவர் பண்ணிக்கோங்க.
இப்போ அதுலேயுமே அடிச்சுட்டு நல்லா காய வச்சுருக்கோங்க. இதை வந்து அந்த க்ளே காயணுன்றதுக்காக ஒரு 5 மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 மணி நேரம் கிட்ட காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை கலர் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லாவே வந்து காஞ்சி போச்சு. நல்லா தான் இருக்குது இந்த க்ளே. நான் கூட காயுமா காயாதான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். நல்லா தான் இருக்குது, நல்லா காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர் எடுத்து அந்த பூ எல்லாத்துக்கும் அடிக்க போகிறேன். நீங்கள் வந்து மல்டிபிள் கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 கலராக கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ரெட் கலர் அண்ட் வந்து ப்ளூ கலர் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரே கலராக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலராக கொடுத்துருக்கேன். நான் ரெட் கலர் சூஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா இன்னுமே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். என்கிட்ட வந்து கலர்ஸில் மெட்டாலிக் இல்லை, ஒரு 4 கலர் தான் மெட்டாலிக் கலர்ஸ் வச்சுருக்கேன். அதனால தான் நான் வந்து பூக்கு இந்த மாதிரி அக்ரோலிக் கலர்ஸே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அடுத்து அந்த லீஃப்க்கு கொடுக்க போகிறோம். லீஃப்க்கு வந்து நான் ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீனு, லைட் க்ரீனு, அப்புறம் கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அந்த 3 கலரையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லீஃப்க்கு மேலே கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒரே கலராக கொடுக்குறத விட கொஞ்சம் மிக்ஸிங்காக கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதுக்காக நான் 3 கலர் சேர்த்து வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கொடி மாதிரி ஓட்டணும்ல, அதுலேயுமே வந்து இதே கலரை கொடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் கொடுக்கலான்னு நினச்சேன், அப்புறம் ப்ரௌன் கலர் அவ்வளோ லுக்காக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இதே கலரையே இதுக்கும் சேர்த்து கொடுத்து விட்டுட்டேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு கோட் வார்னிஷ் பண்ணியிருக்கேன் நான். தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக ஷைனிங்காக தெரியும். வார்னிஷ் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீட்ஸ் இது. அதை வந்து இந்த பூவோட சென்டரில் ஒட்டலான்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு பூவோட சென்டர்லேயும் ஒட்டுறேன். அதாவது இந்த சின்ன சின்ன பூலெல்லாம் ஒட்டலை, கொஞ்சம் பெருசு பெருசாக செஞ்சோம்ல அதில் மட்டும் ஒட்டுறேன். ஓகே, ஏன்னா நான் சின்ன சின்ன பூவில் ஒட்டினாலும் அவ்வளோ தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குட்டி பூவாக வேறு இருக்கும். அதனால் பெருசில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கேன். அது ஒட்டினாலும் இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை இப்போ நான் வரைகிற மாதிரியே ஷேப்க்கு வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டு மாதிரியே நம்ம நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடிலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வந்து கார்ட்போர்ட்லேயே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கிராஃப்ட்டுக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸ்டாண்டுக்காக. ஓகே, இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஆயில் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட்டோட பின்னாடி வந்து கார்ட்போர்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. இதுக்கு பின்னாடியுமே வந்து நான் இந்த மாதிரி ஆயில் ஷீட்டில் கொஞ்சம் பீஸ் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து பின்னாடி ஒட்டிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு வந்து பின்னாடி கார்ட்போர்ட் பரவாயில்ல, தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னா நீங்கள் விட்டுடலாம். இதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கார்ட்போர்ட் பீஸ் மாதிரி தெரியுது, யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரினா பின்னாடி இருக்கிற பீஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதை எடுத்து அந்த கரெக்டாக நம்ம மடக்கணும். அதை அப்படியே ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸி தான். அப்படி மடக்கிறது எதுக்காகனா இப்படி ஸ்டாண்ட் மாதிரி இப்போ தான் ஈஸியாக நிற்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், இதை வந்து நம்ம ஸ்டாண்ட் மாதிரியும் நிறுத்திக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் இதில் வந்து லைட்டாக வார்னிஷ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வார்னிஷ் பண்ணனால பலன்னு அழகாக இருந்துச்சு. அந்த பூவாக இருக்கட்டும், அந்த இலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வார்னிஷ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அதில் நல்லா பலன்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். யாருக்காச்சும் பர்த்டே கிஃப்ட் பண்ணுறதா கூட பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் கூட ஷோபீஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆட்ரை க்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லா பேக்ரவுண்டுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் செஞ்சு இந்த டிவி மேலே இல்லைனா ஷோபீஸ் மாதிரி கூட வைக்கலாம். ஓகே, இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய் பாய்.